Hello students, 10th social science quarterly exams கான very important questions இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னப்பா very important question அப்படின்னு பார்த்தோம்னா 2019, 2020, 21, 22, 23, 24, 25. ஸோ இந்த 7 இயர்ஸோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து குவார்டர்லி போர்ஷன்ல இருந்து உங்களுக்கு அந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அது போக ஆல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த ஹிஸ்டரி 5 லெசன், ஜியோகிரபி 5 லெசன், சிவிக்ஸ் 3 லெசன், எக்கனாமிக்ஸ் 3 லெசன், இந்த குவார்டர்லி போர்ஷன்ல இந்த லெசன்ஸ்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் குவார்டர்லி ஆஃபர்லி ரிவிஷன்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன். 2026ல பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல அதிகபட்சமா கேட்கறதுக்கு என்ன சான்சஸ் இருக்கு, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இது வெறும் குவார்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ மட்டும் கிடையாது. முழுக்க இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சீங்கன்னாவே இது பப்ளிக்குமே 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 100% கான்ஃபிடென்ட்டா படிங்க. ஃபுல் மார்க் நம்ம தான் ஸ்கோர் பண்ண போறோம். கல்வி விஜய் சேனல் என்னைக்கும் தரமான வீடியோ போடும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட இருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ 50K சப்ஸ்கிரைபரை ரீச் ஆயிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடுறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. கீழே ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் குரோத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபேமிலி இன்னைக்கு குரோத் ஆகணும் அப்படின்னா முழுக்க உங்க கையில இருக்கு. நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட்டிவ் தான் இன்னைக்கு நம்ம பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ நாம இப்ப பார்க்கக்கூடியது 10th ஸ்டாண்டர்டுக்கானது. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில 5 லெசனுக்கான 2 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ் என்ன, 8 மார்க்ஸ் என்னன்னு தெளிவா பார்க்க போறோம். ஜியோகிரபில 5 லெசன்ஸ்ல 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் பார்க்க போறோம். சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல 3 லெசன்ஸ் இருக்கு. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றது தெளிவா பார்த்துருவோம் வாங்க. 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்லேயே உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கை இம்மிடியட்டாக எடுத்துக்கோங்க, டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் 5 லெசன்ஸ் போர்ஷன் இருக்குது குவார்டர்லியில். ஜியோகிரஃபியில் 5 லெசன்ஸ் இருக்குது. சிவிக்ஸில் 3 லெசன், எக்கனாமிக்ஸில் 3 லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது ஜியோகிரஃபி, அடுத்து சிவிக்ஸ், அடுத்து எக்கனாமிக்ஸ். ஸோ ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபுல்லாகவே படிங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் 6 கொஷின்ஸ் இருக்குது. ஃபில்லின் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஃபில்லின் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. ஸோ கம்பல்சரி புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. இந்த சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கும் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸில் ஆன்சர் ப்ரீஃப் இருக்கு இல்லையா, 14th பேஜ் நம்பர் 14ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3. How do you assess the importance of Sino-Japanese war? ஸோ கொஸ்டின் நான் நம்பர் சொல்கிறேன், ரீட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஏன்னா மொத்தம் 16 லெசன் இருக்கு இல்லையா. ஸோ கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, அதில் 2 வெரி இம்பார்ட்டன்ட், அடுத்து 4 இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது 6 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ரோமன் லெட்டர், அதாவது ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் இருக்கு இல்லையா. இந்த 3 கொஷின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 4. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி 5 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். கொஷின் நம்பர் 2வும் அதே போல் ட்ரீட்டி ஆஃப் வெசல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லீக் ஆஃப் நேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 கொஷினுமே 100% படிச்சா ஆகணும். ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேப் ஒர்க்கும் சொல்லிடுறேன். 8th ரோமன் லெட்டரில் கிரேட் பிரிட்டன், ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், மொராக்கோ, செர்பியா, கிரீஸ், பல்கேரியா, போஸ்னியா, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ருமேனியா, டர்க்கி, இட்டாலி எல்லாமே பாருங்க வெரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சுக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறது கிடையாது, இருந்தாலும் பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேட்ச் த ஃபாலோயிங் படிச்சுக்கோங்க. 5th ரோமன் லெட்டரில் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆன்சர் பிரீஃப்லி. கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 4 வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 4 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 6th ரோமன் லெட்டரில் டீட்டெயில் கொஷின் பாருங்க. ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் led to rise of Hitler in Germany. அது very important 5 mark question. Next, third question, describe the rise and growth of nationalist politics in South Africa. So question number 1, question number 3 ரெண்டு டீட்டெயிலுமே நல்லா பார்த்துக்கோங்க.
பேஜ் நம்பர் 37 எடுத்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. 38ல சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் பார்த்துக்கோங்க. 5th ரோமன் லெட்டரில் 2 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 5, கொஷின் நம்பர் 6 வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பர் 3யும் கொஷின் நம்பர் 5யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அதுக்காக மற்ற கொஷின்ஸ்லாம் படிக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ அவங்க இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிங்க. மற்ற எல்லாருமே வந்து நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ், அதாவது நான் ஷேட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. டீட்டெயில் 6th ரோமன் லெட்டரில் உங்களுக்கு 2 டீட்டெயில் தான் இருக்குது. இதில் எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2வும் இம்பார்ட்டன்ட்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லும் 100% பப்ளிக்லேயே கேட்டுருவாங்க. ஸோ 2மே படிச்சே ஆகணும், மிஸ் பண்ணிடாதீங்க. மேப் ஒர்க்கில் ஹிரோஷிமா, நாகசாகி, ஹவாய் ஐலாண்ட், மாஸ்கோ, சான் பிரான்சிஸ்கோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 51ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோங்க. இந்த லெசன்லேருந்து டீட்டெயில் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். மேட்ச் த ஃபாலோயிங் படிச்சுக்கோங்க. அடுத்து 5th ரோமன் லெட்டரில் 2 மார்க் கொஷின். ப்ரீஃப்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது போல் 3rd கொஷின் இம்பார்ட்டன்ட், பாக்தாத் பேக்ட். அடுத்து 4th கொஷின் இம்பார்ட்டன்ட், மார்ஷல் பிளான். இந்த லெசன்லேருந்து இந்த கொஷின்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. கொஷின் நம்பர் 5 முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. 3rd வேர்ல்டு கண்ட்ரீஸும் சம்டைம்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க. 5th கொஷின். ஓகே, பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கோங்க. 60ல் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 61ல் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. 4th ரோமன் லெட்டரில் மேட்ச் த ஃபாலோயிங் படிங்க. 62ல் உங்களுக்கு 2 மார்க் கொஷின் ஆன்சர் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா, கொஷின் நம்பர் 2, 3, 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த 3 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 3rd கொஷின் ராமலிங்க அடிகள் வெரி இம்பார்ட்டன்ட். பிரம்ம சமாஜ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டீட்டெயில் ஆன்சரில் இந்த 3 கொஷின்ஸுமே கண்டிப்பாக படிக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் கொஷின், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்ச அண்ட் சுவாமி விவேகானந்த டு ரீஜென்ரேட் இந்தியன் சொசைட்டி இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் கொஷின் 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதே போல் 3rd கொஷின் ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த ரோல் பிளேட் ஆன் த by the 19th century reforms towards the cause of women. இதுவுமே உங்களுக்கு 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் led to the reform movements of 19th century, இது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசன் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 142ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் படிச்சுக்கோங்க. செகண்ட் ரோமன் லெட்டரில் மேட்ச் த ஃபாலோயிங் வெரி இம்பார்ட்டன்ட். 3rd சப்டிவிஷனில் கிவ் ரீசன் இருக்கு இல்லையா, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3 இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கிவ் ரீசனில். அதே மாதிரி டிஸ்டிங்கிஷ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தான் இருக்குது. அந்த 3மே வந்து அடிக்கடி கேட்பாங்க. இதில் பப்ளிக்கில் அடிக்கடி கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸும், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸும், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸும். ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து குவார்டர்லி ஆஃபர்லியில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த 3மே படித்து வச்சுக்கோங்க. ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா இந்த 5 ப்ரீஃப்மே கண்டிப்பாக படிக்கணும். இந்த 5 கொஷின்ஸுமே வந்து பப்ளிக்லேயும் கேட்குறாங்க. அதே போல் குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன்ஸ்லையும் இந்த 5 கொஷின்ஸுமே கேட்குறாங்க 2 மார்க் கொஷின்ஸில், அதாவது ப்ரீஃபில். புரிஞ்சுதுங்களா? ஸோ நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்கட்டும், ஐஎஸ்டி, டெக்கான் பிளாட்டியூ, ரிவர் ஆஃப் இந்தியா, ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷதீப் எல்லாமே படிக்கணும், கண்டிப்பாக படிச்சாகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். எப்பயுமே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்துடும் இல்லையா. அதே போல் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு இந்தியா, அது 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். அதே மாதிரி 3rd கொஷின் பேசின் ஆஃப் கங்கா இருக்கு இல்லையா, இது 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, இது வந்து குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 2. ஸோ 1, 2, 3 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா மேஜர் மவுண்டன் ரேஞ்சஸ் கரகோரம், லடாக், ஜஸ்கார், ஆரவல்லி, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், மேஜர் ரிவர்ஸ் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா, நர்மதா, தப்தி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி, மேஜர் பிளாட்டியூ, மால்வா, சோட்டா நாக்பூர், டெக்கான் எல்லாமே இம்பார்ட்டன்ட். மேப் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மேப்புக்காக தனியாக ஒரு வீடியோ போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பேஜ் நம்பர் 152 எடுத்துக்கோங்க. அதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோயிங், 3rd ரோமன் லெட்டர் படிச்சுக்கோங்க அசெஷன்.
அடுத்து 4th ரோமன் லெட்டரில் சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர், இன்அப்ரோப்ரியேட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. 5th ரோமன் லெட்டரில் 2 மார்க் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் படிங்க. கொஷின் நம்பர் 1, 2, 3, 5, 6, 7, 9 இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்கிஷ்டில் கொஷின் நம்பர் 1ம் 3ம் இம்பார்ட்டன்ட். வெதர் அண்ட் கிளைமேட்டும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். கிவ் ரீசனில் இந்தியா ஹாஸ் அ ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட், மவுண்டன்ஸ் ஆர் கூலர் தென் த பிளைன்ஸ். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதே போல் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனும் சரி, ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா ரெண்டுத்துலேருந்து ஒரு டீட்டெயில் கண்டிப்பாக பப்ளிக்கில் வந்துடும். மேப்பில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்துக்கணும். அதாவது டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட், ஏரியா ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால், மவுண்டன் ஃபாரஸ்ட், பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ், அகசியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் இது எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பிளேசஸ். நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் பாருங்க. பேஜ் நம்பர் 167ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிக் த ஆட் ஒன் அவுட், அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் 5th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். அதே போல் 6, 7, 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிவ் ரீசனில் கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 2ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்லேயே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி. அதில் அந்த ஃபர்ஸ்ட் கிவ் ரீசன் நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. செகண்டும் கேட்கறது, செகண்ட் வந்து ஒரு 10 டைம்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிவ் ரீசன். மிஸ் பண்ணாத படிக்க பாருங்க. டிஸ்டிங்கிஷ்டில் பார்த்தீங்கன்னா ராபி காரிஃப் கிராப் சீசன் ஃபர்ஸ்ட் ஒன்னும், தேர்ட் ஒன் மரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங், ஃபோர்த் ஒன் அலுவியல் சாயில் அண்ட் பிளாக் சாயில் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேராகிராஃப் 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில், இது உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ரைட் அபவுட் எனி 2 மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் இந்தியா, இது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மேப்பில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அலுவியல் சாயில், பிளாக் சாயில், அதே மாதிரி ஹீராகுட் டேம், மேட்டூர் டேம், தாமோதர் டேம், jute cultivation, coffee growing area, tea growing area, region of desert soil, fishing hubs, Tuticorin, Chennai, Cochin, Mumbai, Masilipattinam, demarcate, Kaveri Delta, Godavari Delta, இது எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4th லெசன் பேஜ் நம்பர் 184 எடுத்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், மேட்ச் த ஃபாலோயிங்லாம் பார்த்துக்கோங்க. தேர்ட் ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே போல் 7th கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்கிஷ்டில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 3 இம்பார்ட்டன்ட். அதே போல் பேராகிராஃபில் உங்களுக்கு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் இருக்கியா, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இதுவும் வந்து சில டைம் கேட்குறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 198ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்டிங்கிஷ் பிட்வீனில் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே போல் மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இதில் வந்து பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. டிஸ்டிங்கிஷ்க்கு அடுத்தது பேராகிராஃபில் அர்பனைசேஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி சேட்டலைட் கம்யூனிகேஷன் இதுவும் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்வேஸ் இன் இந்தியா, அது 8 மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. இந்த மூணுமே கண்டிப்பாக படிச்சாகணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதே லெசனில் உங்களுக்கு தேர்ட் ஒன் பாருங்க, செகண்ட் ஒன் சீ போர்ட்ஸ் இன் இந்தியா, ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு நேஷனல் ஹைவேஸ்லாம் கூட பார்க்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 எல்லாமே உங்களுக்கு அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா மார்க்ஸில் ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, 6th ரோமன் லெட்டரில் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 246 எடுத்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. 247ல் மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸில் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸில் பாருங்கள். கொஷின் நம்பர் 1, 2, 4, 6, 7 1, 2, 4, 6, 7 வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1 and 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 4th கொஷின் கூட சம்டைம்ஸ் கேட்குறாங்க. மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஷின்ஸும் கேட்குறாங்க. இருந்தாலும் கொஷின் நம்பர் 1 and 2 நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க, பப்ளிக்கில் வந்திருக்கு. 4th கொஷின் நிறைய டிஸ்ட்ரிக்டில் குவார்டர்லிலாம் கேட்குறாங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. இதே லெசனில் fill in the blanks நல்லா பார்த்துக்கோங்க. சிவிக்ஸில் செகண்ட் லெசன் 256 எடுத்துக்கோங்க. அதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், fill in the blanks எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் இதையும் பார்த்துக்கோங்க.
5th Roman letterல 2 mark questions. Question number 1, 3, 5 very important. Detailல question number 2ம் 3ம் very very important. Duties and functions of Prime Minister of India very 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 important. கண்டிப்பா படிக்கணும். அதுக்கடுத்து powers and function of the parliament இதுவும் வந்து நிறைய குவார்டர்லி ஆஃபர்லி எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. டாப்பர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த 4th கொஸ்டின், அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இதையும் படிக்க பாருங்க. சிவிக்ஸில் 3rd யூனிட்டில் 3rd சாப்டரில் 267 எடுத்துக்கோங்க. அதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸும் படிச்சுக்கோங்க. 268ல் மேட்ச் த ஃபாலோயிங் படிங்க. அடுத்து 2 mark கொஷின்ஸ், ஆன்சர் த ப்ரீஃப் கொஷின். கொஷின் நம்பர் 1 and 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். அதே போல் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர், இது உங்களுக்கு நிறைய ரிவிஷன் எக்ஸாம்ஸ் குவார்டர்லி ஆஃப்லியில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸும் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸில் பேஜ் நம்பர் 301 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் படிங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 2 mark கொஷின்ஸில் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4 4மே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2, 3, 4 இது 3மே படிக்கணும். அதில் 2ம் 3ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4th கொஷின் சம்டைம்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது குவார்டர்லி ஆஃபர்லி ரிவிஷன்ஸில். ஸோ அந்த 3மே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் பேஜ் நம்பர் 310 பாருங்க. எவல்யூஷனில் உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர், மேட்ச் த ஃபாலோயிங்லாம் பார்த்துக்கோங்க. 4th ரோமன் லெட்டரில் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, வாட் இஸ் குளோபலைசேஷன், டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், மல்டிநேஷனல் கார்பரேஷன், அதாவது 1, 2, 3 இது 3மே இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின் ஃபேர் ட்ரேட் இம்பார்ட்டன்ட். 7th இம்பார்ட்டன்ட். அடுத்து ப்ரீஃப் ஆன்சர், அதாவது டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இதில் 3மே படிக்கணும். 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனும் படிக்கணும். சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 1, 3 வந்து நிறைய பப்ளிக்கில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டில் குவார்டர்லி ஆஃப்லி ரிவிஷன்ஸில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸும் பார்த்துக்கோங்க. தேர்ட் லெசனோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேர்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். எக்கனாமிக்ஸில் பேஜ் நம்பர் 318 பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் நல்லா படிச்சுக்கோங்க. 319ல் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்துக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங். அதுக்கடுத்தது அசர்ஷன் ரீசன் பாருங்கள். 5th ரோமன் லெட்டரில் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 2, 4, 5 இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் 4th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கிரீன் ரெவல்யூஷன். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் பார்ன், இது உங்களுக்கு 5 marksல கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே போல் தேர்ட் கொஷின் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குல்ல, தேர்ட் இம்பார்ட்டன்ட். அதே போல் செகண்ட் கொஷின் நான் மார்க் பண்ணல, ஆனாலும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எதுவுமே உங்களுக்கு குவார்டர்லி ஆஃபர்லி பப்ளிக் எக்ஸாம்ஸில் இருக்காங்க. அடிக்கடி ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ கொஷின் நம்பர் 1, 2, 3 இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். ஸோ வீடியோவோட எண்டு பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 1 mark கொஷின் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன், 2 marks சொல்லியிருக்கேன், மேப்பில் எதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், 5 marksல எது இம்பார்ட்டன்ட், 8 marksல எது இம்பார்ட்டன்ட், எப்படி படித்தோன்னா சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எல்லா ஐடியாவும் கொடுத்துருக்கேன். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்கணும் அதையும் சொல்லியிருக்கேன். ஸோ 10th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஹைப்புன்னு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, அடுத்து என்ன குவார்டர்லிக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம் என்ன, உங்களோட குவார்டர்லி எக்ஸாமோட டோட்டல் டார்கெட் என்னன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.